Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th Standard Science Term 1, Unit 2, Forces and Motion. இந்த லெசனோட கண்டினியூஷன் பகுதி பார்ட் 2. ஃபோர்ஸோட டைப்ஸ் பாருங்கள், இங்கே 4 இதாக பிரிச்சிருக்காங்க. ஏஜென்சிஸ், அப்புறம் டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்டாக்ட். ஃபோர்ஸோட ஏஜென்சின்னு பார்த்தோம்னா காரணிகள்னு பார்த்தா அனிமேட் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்அனிமேட் ஃபேக்டர்ஸ். அதாவது அனிமேட் ஃபேக்டர்ஸுங்கிறது உயிருள்ள காரணி, இன்அனிமேட் ஃபேக்டர்ஸுங்கிறது உயிரற்ற காரணி. டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்டாக்ட், தொடுதலோட அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், தொடு விசை, தொடா விசை அப்படின்னு பிரிக்கலாம். வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட்? What happens when we apply a force on an object? ஒரு பொருள் மேலே நம்ம விசையை செலுத்தும் போது என்ன நடக்கும்? Say you push a book on the table. The book moves. Application of force in an object results in motion from a state of rest. மேஜை மீது உள்ள ஒரு புத்தகத்தை தள்ளும்போது புத்தகம் நகருது. விசையானது ஒரு பொருள் மீது செயல்படும் போது அப்பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வருது. What happens when a batsman hit a ball? பேட்ஸ்மேன் ஒரு பாலை ஹிட் பண்ணும்போது என்ன நடக்கிறது? The ball is already in motion, but with a strike the speed of the ball increases. அதாவது பேட்ஸ்மேனை நோக்கி ஒரு பால் ஓடி வரும்போது அந்த பாலை பேட்டால் இன்னும் ஓங்கி அடிக்கும்போது இன்னும் அதோட வேகம் அதிகரிக்குது. Moreover, the direction of the ball changes. ஸோ அதே போல் பந்தோட திசையும் மாற்றம் அடையுது. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் அ சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்பீட் அண்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் டைரக்ஷன். ஒரு பொருள் மீது விசையானது செயல்படுத்தப்படும் போது பொருளோட வேகமும் அதோட திசையும் மாற்றம் அடையுது. Crush a balloon, apply force on rotative, pull a rubber band. In these cases, the shape of the object change and application of force. Application of force in object result in expansion or contraction. ஒரு பந்தை அழுத்தும் போது அல்லது சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது அல்லது ஒரு ரப்பர் பேண்டை இழுக்கும் போது அதோட விசை, அது மேலே விசையானது செயல்படுத்தப்பட்டு அதோட வடிவம் மாறுது. ஸோ அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது. எனவே ஒரு பொருள் மீது விசை செயல்படும் போது அந்த பொருள் ஒன்று விரிவடையலாம் அல்லது சுருங்கலாம், எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அல்லது கான்ட்ராக்ஷன் ஆகும். லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரை பாருங்கள். The person is applying force to stop the cart from moving. இந்த பிக்சரில் வேகமாக போயிட்டுருக்கிற ஒரு மாட்டு வண்டியை அந்த மனிதன் அதிகமான விசை கொடுத்து இழுத்து நிப்பாட்டுறாரு. When the force is applied against the direction of the motion, the speed can be reduced or even the motion stopped completely. விசையானது அந்த மாட்டு வண்டி நகர்ற திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் போது வண்டியோட வேகத்தை குறைக்குது அல்லது கம்ப்ளீட்டாக நிறுத்திடுது. Discuss what happened when you apply brake in a speeding bicycle. வேகமாக போயிட்டுருக்கிற ஒரு பைசைக்கிளை நம்ம பிரேக் போடும்போது என்ன நடக்கும், அந்த விசை எப்படி செயல்படும்? In a nutshell, the applied force is an interaction of one object on another that causes the second object to move from rest or speed up, slow down, stop the motion, change the direction, compress or expand. இந்த விசையானது ஒரு பொருளோட இயக்க நிலையோ அல்லது ஓய்வு நிலையோ மாற்றக்கூடியது அல்லது பொருளோட வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யக்கூடியது. ஃபோர்ஸஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். ஒரு பொருள் மீது செலுத்தப்படுற விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கோ மாற்றும். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. இயங்குகிற பொருளோட வேகம் அல்லது திசையை ரெண்டத்தையுமே மாற்றும். சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி. பொருளோட வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆக்டிவிட்டி 3. ஃபில் இன் த எம்டி ஸ்பேசஸ். விடுபட்ட இடங்களை நிரப்பவும். ஃபோர்ஸ் கேன், ஒரு விசையானது எதெல்லாம் செய்யும்? ஃபோர்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு கொண்டு வரும். அப்புறம் சேஞ்ச் த ஸ்பீடு, அப்புறம் சேஞ்ச் த டைரக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். மூவ் ஃப்ரம் ரெஸ்ட், சேஞ்ச் த டைரக்ஷன், சேஞ்ச் த ஸ்பீட் போட்டுக்கோங்க. இங்கே ஃபோர்ஸ் கேன்
சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி போட்டுக்கலாம், சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் த பாடி போட்டுக்கலாம். கம்ப்ரஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேன் யூ கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். காண்டாக்ட் ஃபோர்ஸுக்கும் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸுக்கும் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் இங்கே நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் எக்ஸாம்பிள்ஸ் கிக் அ ஃபுட்பால், புஷ் த புக் ஆன் த டேபிள்னு நம்ம எழுதிக்கலாம். இங்கே வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் எக்ஸாம்பிள் மேக்னெட் அட்ராக்ட் நெயில்ஸ் இல்லையா. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு கிராவிட்டி புல்ஸ் த ரைப் கோகனட், கிராவிட்டி புல்ஸ் த ரைப் கோகனட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 4 டைப்ஸ் ஆஃப் மோஷன். ப்ளே வித் பென்சில். ப்ளீஸ் டூ வாட் சாந்தி டிட். சாந்தி என்ன பண்ணுனான்னு சொல்லணும். சாந்தி டுக் அ பென்சில் அண்ட் ஷார்பன் இட் வித் அ ஷார்ப்னர். சாந்தி வந்து அவளோட பென்சில் எடுத்து ஷார்ப்னர் வச்சு சீவுறா. தென் she drew a circle using the pencil and a compass. அவளோட பென்சிலையும் காம்பஸையும் பயன்படுத்தி ஒரு வட்டம் வரைகிறா. Later she took a ruler and drew a straight line in another paper. ரூலர்னா ஸ்கேல் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறா வேற ஒரு பேப்பரில். Then she kept the pencil between her finger and moved it back and forth. அதுக்கப்புறமா அந்த பென்சிலை ஃபிங்கருக்கு 2 விரலுக்கு அந்த இடையில வச்சு மூவ் இட் பேக் அண்ட் ஃபோர்த், முன்னுக்கும் பின்னுக்கும் ஆட்டுறா. நவ் லுக் அட் த மோஷன் ஆஃப் த பென்சில் இன் ஆல் தீஸ் 4 cases. ஹவு வாஸ் இட்? நம்ம பார்த்த இந்த 4 செயல்கள்லையும் பென்சிலோட இயக்கம் எவ்வாறு இருக்குது? இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் த பென்சில் ரொட்டேட்டட் இன் இட்ஸ் ஆக்சிஸ். முதல் கேஸில் வந்து பென்சில் அதோட அச்சை பொறுத்து சுழலுது. இந்த செகண்ட் கேஸ் இட் வெண்ட் இன் அ சர்க்கிள். ரெண்டாவது செயலில் வந்து பென்சில் வந்து ஒரு வட்ட பாதையில் இயங்குது. இந்த தேர்ட் கேஸ் த பென்சில் ட்ராவல்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். மூணாவது செயலில் பென்சில் வந்து ஒரு நேர்கோட்டில் இயங்குது. ஃபோர்த்து கேஸில் த பென்சில் டிப் மூவ் பேக் அண்ட் ஃபோர்த். தேட் இஸ் இட் ஆசிலேட்டட் லைக் அ ஸ்விங். நான்காவது செயலில் வந்து பென்சில் முன்னும் பின்னும் போகிறதுனால அது ஒரு அலைவு இயக்கத்தை, ஒரு ஊஞ்சல் எப்படி முன்னும் பின்னும் ஆடும் அது போல் ஒரு அலைவு இயக்கத்தை மேற்கொள்ளுது. தேட் இஸ் இட்ஸ் மோஷன் வாஸ் ரொட்டேஷ்னல் அண்ட் தென் சர்க்குலர், ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனர் அண்ட் லேட்டர் ஆசிலேட்ரி. ஸோ இந்த மோஷன் வந்து சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், இன்னும் அலைவு இயக்கம் என ஆகிய 4 இயக்கங்களை பென்சில் மேற்கொள்ளுது. த்ரூ பேப்பர் ஏரோப்ளேன்ஸ் ஆர் பேப்பர் டாட் வாட்ச் இட்ஸ் ஃப்ளைட் பாத் when you throw it at an angle. The path curves. Example, the paper flight is moving ahead but direction is changing while moving. Such paths are called கர்விலீனியர். ஒரு காகிதத்தால் ஒரு ஃப்ளைட் செஞ்சு அதை ஒரு குறிப்பிட்ட திசையில் நம்ம வீசணும். அது போகிற பாதையை நம்ம உற்று பார்க்கும்போது அது ஒரு வளைவு பாதையாக இருக்கும். அது முன்னோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கும்போதே அதோட திசை வந்து மாற்றத்துக்குட்படும். இந்த பாதை வந்து ஒரு வளைவு பாதை அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது கர்விலினியர் அப்படின்னு அழைக்கப்படுது. பாருங்கள், ஒரு பேப்பர் ஃப்ளைட்டு செஞ்சு பறக்க விடும்போது, தூக்கி வீசும்போது ஒரு வளைவு பாதையை அப்படியே வளைஞ்சிக்கிட்டு போய் அப்படியே கீழே விழும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதிரி வளைஞ்சி போகிறது தான் கர்விலினியர் மோஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன்ஸ். A fly buzzing around the room is a combination of all these and flight path is zigzag. ஒரு ரூமில் இங்கேயும் எங்கேயுமா அலையிற ஒரு ஈயோட இயக்கத்தை பாருங்கள். அதோட பாதை சீரற்ற பாதையாக இருக்குது. அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி ஒரு சீரற்ற பாதையாக காணப்படுது. யூ கேன் கிளாஸிஃபை த மோஷன் அக்கார்டிங் டு த பாத் டேக்கன் பை த ஆப்ஜெக்ட். ஒரு பொருளோட பாதையை பொறுத்து அதோட இயக்கத்தை கீழ்கண்டவாறு நம்ம வகைப்படுத்தலாம். லீனியர், மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன் லைக் அ பர்சன் வாக்கிங் ஆன் அ ஸ்ட்ரைட் பாத். ஃப்ரீ ஃபால். அதாவது லீனியர் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம். இந்த நேர்கோட்டு இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட்டான நேரான பாதையில் ஏற்படுற இயக்கம். இந்த லீனியர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். நேர்கோட்டு பாதையில் சென்று கொண்டிருக்கும் ஒரு மனிதன். கர்விலீனியர், மூவிங் அகெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன் லைக் அ த்ரோவிங் பால். கர்விலீனியர் அப்படின்னா வளைவு பாதை இயக்கம். ஒரு பாலை தூக்கி வீசினா அது முன்னேறி செல்கிற பாதையில் அதோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அது போல் உள்ள இயக்கம்தான் இந்த வளைவு பாதை இயக்கம். எக்ஸாம்பிள், த்ரோவிங் பால், எரியப்பட்ட பந்து.
சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் மூவிங் இன் அ சர்க்கிள். சர்க்குலர் மோஷன் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே மூவ் ஆகுறது. ஸ்வெர்லிங் ஸ்டோன் டைடு டு த ரோப். எக்ஸாம்பிள் வந்து ஒரு கயிற்றின் முனையில் ஒரு கல்லை கட்டிட்டு சொல்லட்டப்படும் கல்லோட இயக்கம். டைட் டு த ரோப், ஸ்வெர்லிங் ஸ்டோன் டைட் டு த ரோப். அடுத்தது ரொட்டேட்டரி மோஷன். த மூமெண்ட் ஆஃப் அ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் லைக் அ ரொட்டேட்டிங் டாப். ரொட்டேட்டரி இயக்கம் அப்படின்னா தற்சுழற்சி இயக்கம். ஒரு அச்சை மையமாக வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பம்பரத்தோட இயக்கம். ஆசிலேட்டரி மோஷன், கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் அ ஃபிக்ஸ்ட் டைம் இன்டர்வல் லைக் அ பெண்டுலம். ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னா அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமா இடது பக்கமாகவோ வலது பக்கமாகவோ மாறி மாறி நகர்ற பொருளோட இயக்கம் தான் ஆசிலேட்டரி மோஷன். எக்ஸாம்பிள் வந்து தனி ஊசல் லைக் அ பெண்டுலம். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக். ஜிக்ஸாக் அப்படின்னா ஒழுங்கற்ற, ஜிக்ஸாக்னா இர்ரெகுலர், ஒழுங்கற்ற இயக்கம். லைக் த மோஷன் ஆஃப் அ பீ ஆர் பீப்புள் வாக்கிங் இன் அ க்ரௌடட் ஸ்ட்ரீட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஈயானது எப்படி ஒழுங்கற்ற பாதையில் இங்கேயும் எங்கேயுமா பறக்குமோ அதுபோல் மக்கள் வந்து ஒரு கூட்ட நெரிசலில் அவங்க எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே பார்த்து நகர்ந்து போவாங்க இல்லையா. ஸோ அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டு யூ நோ ஆசிலேஷன் அட் கிரேட்டர் ஸ்பீடு. அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு ஹோல்ட் த டூ ends ஆஃப் அ ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட். ஸ்ட்ரைக் இட் இன் த மிடில். டு யூ see it oscillates very very fast. உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு உன்னோட ஃப்ரெண்டை அதை நீளமாக பிடிச்சி இழுக்க சொல்லணும். அதோட மைய பகுதியில் நம்ம லேசாக அப்படி கை வச்சு இழுத்து விட்டோம்னா அது எப்படி மேலும் கீழும் வேகமாக அதிர் உறுது. when the oscillation is very swift it is called as vibration. இந்த அலைவு வந்து வேகமாக நடைபெறுறது இல்லையா, இதை தான் அதிர் உறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வைப்ரேஷன் அப்படின்னு அழைப்போம். ஃபாஸ்ட் ஆசிலேஷன் ஆர் ரெஃபர் டு ஆஸ் வைப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி வேகமாக நடைபெறுற இந்த இயக்கத்தை தான் வைப்ரேஷன், அதிர் உறுதல் அப்படின்னு அழைக்கிறோம். Activity 5. Hi friends, tell me what type of motion I am watching the path of my motion. ஃபஸ்ட்டில் வந்து ஒரே நேர்கோட்டில் வருது, ஸோ லீனியர் மோஷன். செகண்டில் வந்துட்டு ஒரு வளைவு பாதையில் வந்திருக்கு, ஸோ அது என்ன மோஷன் அப்படின்னா கர்வ்லினியர் மோஷன். செகண்ட் ஒன்றுக்கு வந்து கர்வ்லினியர் மோஷன். அடுத்து ஒரு வட்ட பாதையில் வந்திருக்கு, ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு சர்க்குலர் மோஷன். நெக்ஸ்ட்டு ஒழுங்கற்ற இயக்கத்தில் இருக்குது, ஸோ ஜிக்ஸாக் மோஷன் போட்டுக்கலாம் அல்லது இர்ரெகுலர் மோஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பி ஆனது இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய்கிட்டே இருக்குது, ஒரு அலைவு இயக்கம், அதாவது ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆக்டிவிட்டி 6. கிளாசிஃபை த ஃபாலோயிங் அக்கார்டிங் டு த பாத் இட் டேக்ஸ். கீழே உள்ள இயக்கங்களை அது மேற்கொள்ளும் பாதையோட அடிப்படையில் நம்ம வகைப்படுத்தணும். லீனியர், கர்வ்லினியர், சர்க்குலர், ரொட்டேட்டரி, ஆசிலேட்டரி, ஜிக்ஸாக் ஆர் இர்ரெகுலர். ஸோ இதில் கீழே உள்ள இயக்கங்களை எந்த பாதையில் மேற்கொள்ளுது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எழுத போகிறோம். எ ஸ்ப்ரிண்டர் ரன்னிங் 100 மீட்டர் ரேஸ். நேர்கோட்டு இயக்கம், ஸோ லீனியர் மோஷன். எ கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் அ ட்ரீ. லீனியர் மோஷன், அதுவும் ஒரு நேர்கோட்டு பாதையில் தான் வரும், ஸோ லீனியர் மோஷன். ஸ்ட்ரைக்கிங் அ காயின் இன் அ கேரம் போர்டு கேம். இர்ரெகுலர், ஜிக்ஸாக் மோஷன். மோஷன் ஆஃப் ஃப்ளைஸ் அண்ட் மாஸ்கிட்டோஸ். ஈக்கள் அல்லது மாஸ்கிட்டோஸோட மோஷன் இர்ரெகுலர், ஜிக்ஸாக் மோஷன். பீட்டிங் ஆஃப் ஹார்ட், இதயம் அடிக்கிறது, ஆசிலேட்டரி மோஷன் எழுதிக்கலாம். சில்ட்ரன் பிளேயிங் இன் அ ஸ்விங், இது அலைவுறு இயக்கம், ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் எழுதிக்கோங்க. த டிப் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக், கடிகார முட்களோட இயக்கம், ஒரு வட்ட பாதையில் போயிட்டே இருக்குது, ஸோ ரொட்டேட்டரி மோஷன். ஃப்ளாப்பிங் ஆஃப் எலிஃபண்ட்ஸ் ஆர், யானை வந்து அதோட காதுகளை அப்படியே அசைத்துக்கிட்டே இருக்கும், இந்த அசைவானது முன்னும் பின்னும் போயிட்டே இருக்கும், ஸோ அலைவு இயக்கம், ஆசிலேட்டரி மோஷன். எ ஸ்டோன் த்ரோன் இன் டு த ஏர் அட் an ஆங்கிள், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படுற கல், கர்வ்லினியர் மோஷன் எழுதிக்கோங்க. மூமெண்ட் ஆஃப் பீப்புள் இன் அ பஜார், மக்கள் நெருக்கம் மிகுந்த ஒரு பஜாரில் மக்கள் எப்படி போவாங்க, இங்கேயும் அங்கேயுமா போவாங்க, ஸோ இதுவும் நமக்கு ஜிக்ஸாக் மோஷன். ஆத்லெட் ரன்னிங் அரவுண்ட் அ ட்ராக்,
வட்டப்பாதை இயக்கம். சர்க்குலர் மோஷன் எழுதிக்கோங்க. ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த், அது சர்க்குலர் மோஷன். த மூமெண்ட் ஆஃப் அ பால் கிக்ட் இன் அ ஃபுட்பால் மேட்ச், ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் மைதானத்தில் உதைக்கப்படுற பந்தோட இயக்கம். கர்வ்லினியர் மோஷன் ஆஃப் அ ஸ்பின்னிங் டாப், அது ஒரே அச்சில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரொட்டேட்டரி மோஷன். ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன், சர்க்குலர் மோஷன் எழுதிக்கலாம். ஸ்விங்கிங் ஆஃப் அன் பெண்டுலம், ஆசிலேட்டரி மோஷன். சில்ட்ரன் ஸ்கிட்டிங் ஆன் அ ஸ்லைசிங் போர்டு, அதாவது சறுக்கு பாதையில் சறுக்கி வர்ற குழந்தைகளோட இயக்கம். இல்லை லீனியர் மோஷன் எழுதிக்கலாம். வேகிங் டெய்ல் ஆஃப் அ டாக், நாய் தனது வாலை ஆட்டுறது, ஆசிலேட்டரி மோஷன் போட்டுக்கோங்க. ஃப்ளாப்பிங் ஆஃப் அ ஃப்ளாக் இன் விண்டு, காற்றுல அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, ஆசிலேட்டரி மோஷன் போட்டுக்கோங்க. எ கார் டிரைவிங் அரவுண்ட் அ கர்வ், ஒரு வளைவு பாதையில் செல்லும் வாகனத்தோட இயக்கம். சர்க்குலர் மோஷன் எழுதிக்கோங்க. உட்கட்டர் கட்டிங் வித் அ சா, மரத்தை வெற்றவர் ரம்பத்தால் மரத்தை அறுக்கிறது. லீனியர் மோஷன் போட்டுக்கோங்க. மோஷன் ஆஃப் வாட்டர் வேவ், நீர் அலைகளோட இயக்கம். ஆசிலேட்டரி மோஷன் ஆஃப் பிஸ்டன் இன்சைட் அ சிரிஞ்சு, ஒரு மருத்துவர் பயன்படுத்துகிற ஊசியில் உள்ள பிஸ்டனோட இயக்கம். லீனியர் மோஷன் போட்டுக்கோங்க. பவுன்சிங் பால், பந்தோட இயக்கம். ஆசிலேட்டரி மோஷன் போட்டுக்கோங்க. ஆட் 5 motions யூ அப்சர்வ் டு திஸ் லிஸ்ட். இன்னும் நீங்கள் இதில் எதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணீங்களோ ஒரு 5 பாயிண்ட் இதில் எழுதிக்கிட்டு அதுக்கான மோஷனை நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ மிஸ் ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதிக்கோங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஃபாலிங் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த ட்ரீ, ஒரு மரத்தில் இருந்து பழம் கீழே விழுறது. இது என்ன மோஷன்? மேலே இருந்து ஒரு பழம் கீழே விழுதுன்னா ஸ்ட்ரைட்டாக தான் கீழே விழும் இல்லையா? ஸோ நம்ம லீனியர் மோஷன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சீலிங் ஃபேன் ரன்னிங், சீலிங்கில் பொருத்தப்பட்ட ஒரு ஃபேனோட இயக்கம். அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ரொட்டேட்டரி மோஷன், அதோட இயக்கம் ரொட்டேட்டரி மோஷன். கார் ரன்னிங் ஆன் த ஸ்ட்ரைட் ரோடு, ஒரு நேர்கோட்டு பாதையில் காரோட இயக்கம். அது நேரே தான் போகும். ஸோ லீனியர் மோஷன். ஸ்விர்லிங் ஸ்டோன் டைட் டு த ரோப்போ, அதாவது ஒரு கயிற்றோட முனையில் கட்டப்பட்ட கல்லை சொல்லட்டும் போது ஏற்படுற இயக்கம். சர்க்குலர் மோஷன் எழுதிக்கோங்க. மோஷன் ஆஃப் சீவிங் மிஷின் நீடில், அது தையல் இயந்திரத்தில் உள்ள ஊசியோட இயக்கம். அது நமக்கு முன்னும் பின்னும் போயிட்டே இருக்கும். ஸோ ஆசிலேட்டரி மோஷன். இதுபோல் நீங்கள் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இயக்கங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிலதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெசனோட அடுத்த கண்டினியூஷன் பகுதி பார்ட் 3 நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இதோட பார்ட் 2 முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.